இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தை தியானிக்க போகிறோம். பவுல் இங்கே பழைய ஏற்பாட்டின் ஊழியத்திற்கும் புதிய ஏற்பாட்டின் ஊழியத்திற்குள்ள வித்தியாசத்தை எழுதுகிறார். பழைய ஏற்பாட்டு நியாயப்பிரமாணமோ கற்பலகையில் எழுதப்பட்டது. ஆனால் புதிய ஏற்பாட்டின் கற்பனைகளோ இறுதியமாகிய பலகையில் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த எழுத்தை கொள்ளுகிறது, இந்த எழுத்தோ உயிர்ப்பிக்கிறது. அந்த ஒழிந்து போகிற மகிமையுள்ள ஊழியம் என்று எழுதுகிறார். இது நிலைத்திருக்கிற மகிமையுள்ள ஊழியம் என்று எழுதுகிறார். அந்த ஊழியம் ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கக்கூடிய ஊழியம் என்று எழுதுகிறார். புதிய ஏற்பாட்டு ஊழியமோ அது நீதியை கொடுக்கக்கூடிய ஊழியம் என்று சொல்லுகிறார். இந்த புதிய உடன்படிக்கைக்கு ஊழியக்காரர்கள் ஆவதற்கு இது இந்த தகுதி எங்களால் உண்டானதல்ல, தேவனால் இந்த தகுதி எங்களுக்கு உண்டாயிருக்கிறது என்று பவுல் எழுதுகிறார். இன்றும் அந்த பழைய ஏற்பாட்டு வாசிக்கையில் அநேகருடைய முக்காடு நீக்கப்படாமல் இருக்கிறது. ஏன்னா அவருடைய மனது கடினமாக இருக்கிறது. எப்போ அவங்க கர்த்தரிடத்தில் மனம் திரும்புகிறார்களோ அப்பொழுது அந்த முக்காடு நீக்கப்படுகிறது என்று வேதம் சொல்லுகிறது. அதிலே 17வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. கர்த்தர் ஆவியாயிருக்கிறார், தேவன் ஆவியாயிருக்கிறார். அந்த ஆவியினாலே நாம் நிரப்பப்பட்டு இருக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு விடுதலை கொடுக்கிறார். நமக்குள்ளே குடும்பத்திலே சபையிலே பரிசுத்த ஆவியினாலே நாம் நிரப்பப்பட்டு இருக்க வேண்டும் எப்பொழுதும். அப்பொழுது ஆண்டவர் எல்லாவற்றிலிருந்தும் நமக்கு விடுதலை கொடுக்கிறார். பாவம், சாபம், நோய், பிரச்சனை எல்லாவற்றிலிருந்து விடுதலை கொடுக்கிறார். அது மட்டுமல்ல, இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வரும் பொழுது தேவனுடைய சாயலை நமக்குள்ளே கொண்டு வருகிறார். ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வரும்போது தேவ சாயலை கொண்டு வந்து ஒவ்வொரு நாளும் நாம் மகிமையின் மேல் மகிமை அடைந்து அவரை போல மாறுவதற்கு ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார். அதனால ஆவியிலே நிறைந்து ஆவினாலே வழிநடத்தப்பட்டு ஆவியானவரால் நிரப்பப்பட்டு நம்ம வாழ்க்கை வாழ ஒப்பு கொடுப்போம். அப்படி இருந்தாதான் 2வது வசனத்தின் சொல்லுகிற பிரகாரமாக நீங்கள் என்ன சொல்லுகிறார், சகல மனுஷராலும் அறிந்தும் வாசிக்கப்பட்டும் இருக்கிற நிருபம் நீங்கள் தானே என்று சொல்லுகிறார். அப்படி நம்ம வாழ்ந்தாதான் நடமாடும் நிருபங்களாக நாம் இந்த உலகத்திலே வாழ முடியும். சாட்சியுள்ளவர்களாய் இந்த உலகத்திலே நாம் வாழ முடியும். நம்மளை பார்க்கிறவர்கள் தேவனுடைய சாயலை பார்க்கும்படியாக நம்ம மாற முடியும். அவனுடைய வருகை வரும்போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் இருக்க போகிறோம் என்று வசனம் சொல்லுகிறது. அதற்காக ஆண்டவரிடத்தில் மனம் திரும்பி பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஒவ்வொரு நாளும் மறுரூபமாக நீங்கள் உங்களை ஒப்புக்கொடுங்க. கர்த்தருடைய வருகையிலே ஆயத்தம் படுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.